பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் இதை விட இன்னும் கொஞ்சம் 150 சிசி பைக் ஒன்று கூட வாங்கிடலாம். 110 சிசி அப்படிங்கிறதுனால நமக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மேசன். ஸ்குவாட் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு பைக்கை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைக்கையே ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விலாகை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பிறகு ஒரு 4-5 பைக்கை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ 110, அதாவது ஹோண்டா டியோ 110 டிஎல்எக்ஸ் ஸ்கூட்டியை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்குவாட், சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்குவாட், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பைக்கை பற்றின ரிவ்யூவை பார்க்கலாம். ஓகே, எப்படி மெயின்டெனன்ஸ் நல்லமா, மைலேஜ் என்ன மாதிரி தருது, அது பார்த்தீங்கன்னா பிக்கப்லாம் என்ன மாதிரி, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸான விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெட்ரோல் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலை கூடிக்கிட்டே தான் போகுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது மைலேஜ் நல்லா தரக்கூடிய, அதாவது ஸ்கூட்டி எதிர்பார்க்குறவங்களுக்காக வேண்டி இந்த டியோ ஹோண்டா டிஎல்எக்ஸ் 110 ஸ்கூட்டி வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த ஸ்கூட்டியில் பெஸ்ட்டு இன்ஜின்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்கூட்டியில் இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 109.5 சிசி இன்ஜின் தான் இந்த ஸ்கூட்டியில் நமக்காக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து சேவ் ஆகும் இந்த இன்ஜினில். ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கூட்டியில் எதிர்பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும் இந்த ஸ்கூட்டியில். ரைட் பண்ணும்போது பெரிய அளவான ஒரு சவுண்ட் ஒன்று இந்த ஸ்கூட்டியில் நமக்கு கிடைக்காது. சின்ன ஒரு சவுண்டு தான் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் கொஞ்சம் குறவாகவே இருக்கும். ஸோ வைப்ரேஷன் பெருசாக இருக்காது. அதனால நமக்கு அதுவும் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 109 சிசி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பிக்கப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது பெரிய ஒரு பிரச்சனையாக நானாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 70-80 ஸ்பீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி நம்ம ஓடக்கூடியதாக இருக்கும். நம்ம புது ஸ்கூட்டி அப்படிங்கிறதுனால நான் இன்னும் டாப் ஸ்பீட் வந்து இதில் செக் பண்ணலை. புது பைக் அப்படிங்கிறதுனால பெஸ்ட் சர்வீஸ் முடிகிறது நார்மலான ஒரு எக்கனாமிக் ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்கேன். பெஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதோட டாப் ஸ்பீட் இதில் நமக்கு எவ்வளோ போக முடியுது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த விலாக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இது 110 சிசி அப்படிங்கிறதுனால நமக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கிடைக்கும். கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 50 தொடக்கம் 55 மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஸ்ரீலங்காவில் பொறுத்தவரை ஒரு 45லேருந்து 50 எதிர்பார்க்கலாம். ஸோ குறைஞ்சது ஒரு 45 வேலை செய்யுது. இப்போதைக்கு நான் செக் பண்ணி பார்த்ததில் ஒரு 45 வேலை செய்யுது. ஸோ அதையுமே பிற்காலத்தில் நம்ம ஒரு மைலேஜ் செக் பண்ணுற ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவையும் நான் காத்திருக்கேன். இந்த ஸ்கூட்டி நமக்கு லைட் வெயிட் அப்படிங்கிறதுனால ட்ராஃபிக்கெல்லாம் சும்மா பூந்து ஓட்டலாம். ஸோ லேடிஸ்க்கு கூட இந்த ஸ்கூட்டி ஒரு சூட்டபுளான ஸ்கூட்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பைக் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ்க்கு போகிறவங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டிஜிட்டல் மீட்டர் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் கில் ஸ்விட்ச் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஸ்மூத் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் பெட்ரோல் கேப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது இந்த ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்கிறது தான். ஸோ முன்ன வந்து ஸ்கூட்டிலலாம் சீட்டுக்கு அடியில் தான் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு பின்னாடியே நமக்கு எக்ஸ்டர்னலாக பெட்ரோல் அடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். பேசிக்காக நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேக் சிஸ்டத்தில் போய் பார்த்தோம்னா லைனர் தான். பின்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் லைனர் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கு கொடுக்கல. அது கொஞ்சம் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிரேக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா கம்பெனியோட ஸ்கூட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போதுமான அளவு ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் அது பெரிய ஒரு இஷ்யூ ஒன்றா இருக்காது. அதோடு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸுக்கும் பெரிய அளவில் கொஸ்ட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூட்டபுளான ஒரு ஸ்கூட்டின்னு கூட இந்த ஸ்கூட்டியை சொல்லலாம். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைஸை மட்டும் குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி உங்களுக்கு டெய்லி யூஸுக்கு, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு, காலேஜுக்கு போகிறதுக்கு அப்படி ஒரு ஸ்கூட்டி ஒன்று தேடிங்க இருந்தால் ஸோ இந்த ஸ்கூட்டியை பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த டியோ டிஎல்எக்ஸ் வந்து ஒரு சூப்பர் சாய்ஸ்ன்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக் பைக் வாங்குறதுக்கும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் அப்படின்னு சொல்ல முடியாது. பெட்ரோல் பைக் தேடுறீங்களா இருந்தால் ஸோ இது வந்து ஒரு சூட்டபுளான ஒரு பைக்குன்னு கூட நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு ஸ்பீடும் பவரும் தான் வேணுமா இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு சாய்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த பைக் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் கிடையாது.
ஸோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இப்போ 7,35,000க்கு போகுது இந்த ஸ்கூட்டி. ஸோ அந்த பட்ஜெட் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அவ்வளோ விலை கொடுத்து இப்படி ஒரு பைக் ஒன்று வாங்கணுமான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் இதை விட இன்னும் கொஞ்சம் 150 சிசி பைக் ஒன்று கூட வாங்கிடலாம். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய பைக் லவர்ஸ் இல்லைனா ஸ்கூட்டி வாங்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா யாராவது, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுவும் டியோ ஸ்கூட்டி வாங்குறதுக்கு இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஏதாவது இன்னும் பைக் பற்றி ரிவ்யூ வேணுமா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.